எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. குடும்பத்துக்காக ஒருத்தர் வாயை கட்டி வயிற்றை கட்டி வெளிநாடு போய் 50 லட்ச ரூபா பணத்தை சம்பாரித்து அதை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கார். போட்டு என்ன ஆயிருக்குது சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்னால் வேறு எங்கேயும் போய் பணத்தை போடவும் முடியாது. எங்காவது கோயம்புத்தூரில் போய் ஒரு ரியல் எஸ்டேட் லேண்டு வாங்க முடியுமா, வாங்கி வீடு கட்ட முடியுமா, அதுக்கும் பணம் பத்தாது. சரி, ஏதாவது ஒரு தங்க நகையை போய் எடுக்கலான்னா அதுலேயும் செய்கூலி சேதாரம்னு அப்புறம் டேக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி ஒரு 10% போயிடும். அதில் ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் போயிடும். அப்புறம் திடீர்னு கோல்டே இறங்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அவருக்கு வேறு இடத்துல வழி இல்லை. அதனால் மார்க்கெட்டில் ஒரு 50 லட்ச ரூபா போட்டுட்டு 5 நாட்களுக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட நான் போட்ட பணத்தில் 6 லட்ச ரூபா குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு 6 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்காரு. நேற்றும் இன்றைக்கும் மார்க்கெட் பெரிய அளவில் ஏறி இருக்குது. நிஃப்டியே வந்து தனியாக 1000 பாயிண்ட்டுகள்லாம் ஏறி இருக்குது. ஸோ இப்போ இவர் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படின்றது தெரியல. இங்கே பாருங்கள், இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஆவரேஜ் பண்ணி பணமே முடிஞ்சுது, 8.5 லட்ச ரூபா போட்டேங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட பணம் இல்லை, பயப்படாத என்னையே பயப்பட வச்சுட்டானுங்களே இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறார். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன மிக முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 லட்ச ரூபாயாவது இருந்ததுனா தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பயப்பட முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் சரி, இந்த 50 லட்ச ரூபா கையில் சேர்ந்துடுச்சு, வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் சிரமமாக இருக்குது. சமீபத்தில் இப்போ பாருங்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துறது எவ்வளோ சிரமமாக போய்கிட்டு இருக்குது. இருக்கிறதுலையே அதிகமாக லாபம் சதமே விற்கிறது ஹோட்டல் தொழிலில் தான். அங்கேயே இப்போ பாவம் எல்லாம் சிரமத்தில் இருக்காங்க. இப்போ பாண்டுகளில் முதலீடு அல்லது பேங்க்குகளில் ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்டில் இந்த 50 லட்ச ரூபாயை மொத்தமாக கொண்டு போய் முதலீடு என்பது பண்ணுனா கூட சில பேர் வந்து அதில் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி 50 லட்ச ரூபா என்பது பெரிய பணமாக இருக்குது, லேண்டு வாங்க முடியல, பட் இருந்தாலும் பணம் பார்க்கும்போது பெரிய பணம் தானே, அதை கொண்டு நம்ம பேங்க் எஃப்டியில் கொண்டு முதலீடு பண்ணும்போது நிறைய இடத்துல வெறும் 7% தான் ஒரு வருஷத்துக்கு வட்டியாக வருது. அப்போ ஒரு மாதத்திற்கு வெறும் 30,000 ரூபா தான், ஆல்மோஸ்ட் ரவுண்டு பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு 50 லட்ச ரூபாய் கொண்டு எஃப்டியில் பேங்க் எஃப்டியில் 7% போட்டோம்னாவே ஒரு மாதத்துக்கே 30,000 ரூபாய் தான் கணக்கு வருது. அவன் வாங்குகிற காசு 10 தான் நம்ம நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வாயை கட்டி வயிற்று கட்டி சம்பாரிச்சிட்டு வரோம். அப்போ அந்த 30,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வருதுன்னா எப்படி பத்தும்? சத்தியமாக பத்தாது. ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா வந்தால் கூட சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். சப்போஸ் இந்த நண்பர் அல்லது உங்கள்கிட்ட இப்போ 50 லட்ச ரூபா இருக்குது. அப்போ உங்களுடைய யோசனை என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு 50 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு உங்களுடைய யோசனை என்ன அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் மைண்டில் வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு நான் சில கண்டிஷன்ஸ் சொல்கிறேன். ஒன்று, பணத்தை வந்து பார்ட் பை பார்ட்டாக தான் இறக்கணும். ஏன்னா 50 லட்ச ரூபா அப்படின்றது ஒரே முட்டாக கொண்டு போய் ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சு வாங்க, 5 வருஷம் கழிச்சு வாங்க, 10 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால், திடீர்னு ட்ரம்ப்பை விடவும் இன்னும் ஒரு அதிகமான ஆள் வந்து இன்னொரு 4-5 வருஷத்துக்கு நம்மளுடைய ஜப்பான் மார்க்கெட் ஏறாத மாதிரி பார்த்தீங்களா, யாரோ ஒரு நண்பர்கிட்ட சொல்லிட்டாங்களாம், அடுத்த 15 வருஷத்துக்கு சந்தை ஏறாதாமே அப்படின்னா நாங்களும் விற்க மாட்டோமே, ஏன்னா எந்த பங்குமே லாபத்துக்கு வராது. ஸோ கண்டிஷன் நம்பர் 1 வந்து ஒரே முட்டா ஃபண்டு என்பது உள்ள லாக் பண்ண முடியாது. ஒரே முட்டா இன்றைக்கி ஓவர் த நைட் 50L முதலீடு பண்ணிவிட்டு 5-10 வருஷம் கழித்து வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் என்பது கிடையாது. நம்பர் 1. அதே மாதிரி நம்பர் 2 வந்து நீங்கள் எஃப்என்டோ செக்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. அது எல்லாத்துக்குமே தெரியும் தான். 50 lakhs என்பது பெரிய பணம். ஸோ ஒன்றா கவர்டு கால் ஆப்ஷன் அல்லது செக்யூர்டு புட் ஆப்ஷன் போன்ற சில ஸ்ட்ராட்டஜியில் உபயோகப்படுத்தி ஒரு மாதிரி சில மாத வருமானம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் முயற்சி என்பது பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் அது யாருனாலையும் தொடர்ந்து பண்ண முடியாது. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் 10 ரூபா ஆப்ஷன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இது போயிடும். உடனே அதை பார்த்துக்கிட்டு மனசை மாற்றி என்னத்தையாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. இதைய தவிர்த்து உங்களுடைய ஐடியா என்னவாக இருக்கும், உங்களுடைய யோசனை என்னவாக இருக்கும், வேறு எப்படி இந்த 50 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்குது. 52 வீக் லோனில் வந்து சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து மேல் நோக்கி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் லாபம் புக் பண்ணுறது எல்லாமே நம்பர் 1 மெத்தடில் வருது. அதே மாதிரி சில பேர் வந்து எஃப்என்டோ யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது அப்படி இப்படின்றதெல்லாம் நம்பர் 2ல் வருது.
ஸோ இது இல்லாத வகைகளில் எப்படி ஒருத்தர் வந்து 50 லட்ச ரூபா முதலீடு, அதுவும் ஒரே முட்டாவும் போகக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வருஷத்து அல்லது ஒரு மாதத்துக்கு, ஏன்னா ஒரு இன்கம் வேணும் இல்லையா, ஸோ 50 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு இன்கம் வர்ற மாதிரி இருந்தால் என்ன வழி அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அது என்னன்றது தெரியப்படுத்துங்க. ஏன்னா பல பேர் இப்படி முதலீடு பண்ணிடுறாங்க, ஆனால் அதிலிருந்து வருமானம் வர்றதுக்கு பதுவாக வருமானம் குறைஞ்சிருது. அதுக்கு பேசாமல் பேங்க்கில் எஃப்டிலாம் போட்டோம்னா அவனே வந்து பேங்க்கில் வித் கேரண்டியோட உங்களுக்கு வந்து ஒரு குறைவான அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன அது பார்க்குறக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, என்னப்பா 50 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா தானா அப்படின்ற மாதிரி மனசுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும் அது. ஆனால் உண்மைக்கு சொல்ல போனால் அது ஒன்று தான் நிலையானது, மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் அதில் 100க்கு 10 பேர் தான் அதை விடவும் பேங்க் எஃப்டி விடவும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற தகவலை ஜீரோதா போன்ற பல்வேறு புரோக்கர்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை வச்சுட்டு சொல்கிறாங்க. பேங்க் எஃப்டியை பீட் பண்ணுறது 100ல் ஒரு 10 பேர் தான். நான் சொல்லட்டுங்களா எனக்கு தெரிஞ்ச தகவல்களை, அதாவது நான் துபாய் போன்ற இடங்களில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு எத்தனையோ டிஃப்ரெண்ட்டான பணத்தை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்ளை பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் செய்யக்கூடியது ஒன்று தான். பெரும்பாலான மாடல் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் என்ன இருக்கும்னா, இருக்கின்ற பணத்தை இந்த பக்கம் ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 50, ஈக்விட்டியில் 50 அல்லது பாண்டுகளில் 50, இந்த மாதிரி மாற்றி போடுவாங்க. இன்னும் சில சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா 70% வந்து பாண்டுகளில் இருக்கும், 30% என்பது தான் ஈக்விட்டியில் இருக்கும். ஒருவேளை ஈக்விட்டியில் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் நல்லபடியாக பேசும்பொழுது ஏதாவது மார்க்கெட்டில் ஏறிச்சுன்னு வச்சுங்க, இந்த 30% போட்ட பணம் அது தானாகவே வளர்ந்து 35, 40, 50 ஏதாவது ஒரு வகையில் வளரும். அப்போ அதை விற்று இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை இங்கிருந்து ஒவ்வொரு மாதமும் கூப்பான் பேமெண்ட், அதாவது பாண்டில் தானே போட்டிருப்போம், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பணத்தை கரெக்டாக வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி, ஒருவேளை சப்போஸ் மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் கீழே இறங்கியிருந்ததுன்னா அங்கே இருக்கிற பணத்தை தூக்கி இங்கே போடுவாங்க. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, ஒரு பக்கம் இருந்து 50 லட்ச ரூபாயில் பாதிக்கும் மேலே இருக்கக்கூடிய பணத்திலிருந்து நிலையான வருமானம் வரணும், ஒரு 15,000 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அந்த பணம் போக இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் பணம் வந்ததுன்னா ஓகே, வரலைன்னா இந்த 15,000 மறுபடியும் எடுத்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக பணம் வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்க. இதுதான் உலக அளவில் பெரிய பெரிய ஆளுக பண்ணுறது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு யோசனை வந்து அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆள். மற்றபடி நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் நீங்கள் 100க்கு 90 பேர்த்தினால பேங்க் வட்டியை கூட தாண்ட முடியலை என்பது தான் பல புரோக்கர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல். அதுவும் இது எப்போ சொல்லப்பட்ட தகவல், 2022 சொல்லப்பட்ட தகவல். அப்போல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தது, இப்போல்லாம் மார்க்கெட் கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, வேறு என்ன ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த லூப்பின் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்த நாள் இன்று. 2025 பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 25% இறங்கிட்டான். பெரிய வீழ்ச்சிலாம் கிடையாது ஃபார்மா பங்கு லூப்பின் ஷேரு. ஆனால் அந்த சின்ன வீழ்ச்சி தான் 25% தான் இறங்கினா, அந்த 25% மீட்டெடுத்து ஒரு சிங்கமாக இன்றைய தலைப்பு தகவல்களில் இந்த லூப்பின் அப்படின்ற ஷேர் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் மாட்டிக்கிறவங்களும் தப்பிச்சுக்கிறாங்க. எப்பன்னா அதுக்கு உண்டான சில காலங்கள் கழித்து, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் என்பது கழித்து ஒருத்தர் தப்பிச்சிருப்பாங்க. இந்த லூப்பின் அப்படின்ற பங்கில் உச்சியில் மாட்டியிருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழித்து தப்பிக்கக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கு. அப்படின்னா பார்த்துங்க, மார்க்கெட்டில் ஒரு போய் சிக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய ஃபேமஸ் கம்பெனி இந்த லூப்பின், அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது அப்படின்றத மைண்டில் வச்சுங்க. ஸோ பணத்துக்கு மேலே பணம் போட்டிருக்கிறவங்கனால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடிய நிலைமையாக தற்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்லேயும் நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்கில் பார்க்கும்பொழுது 394 பாயிண்ட் நிஃப்டி ஏறி 23,306 நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியாதில்ல, ஈரான் வந்து தனித்து போட்டுக்கிட்டு இருக்கு. யாருமே அவனுக்கு சப்போர்ட் இல்லை. அவன் தன்னைத்தானே நம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு எதிராக? மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அமெரிக்காவுக்கு எதிராக.
இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த குண்டு போட்ட ஆளுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 5 நாள் 10 நாள் நாங்கள் அதிகமாக குண்டு போட மாட்டோம்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் வந்து அந்த இடத்த சுற்றி வளைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஈரானை சுற்றி. நம்மளுக்கு வேறு நாளைக்கு வந்து விடுமுறையாக போயிடுச்சு. ஸோ இப்போ சப்போஸ் அவங்க வந்து களத்தில் இறங்குறாங்க அப்படின்னாலும் அவனுக்கு நல்லா வெள்ளிக்கிழமை என்றைக்கு பார்த்தோ அல்லது சனிக்கிழமை லீவ் நாளாக பார்த்து தான் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பாதுகாத்து கொள்ள வழிமுறைகள் அப்படின்றது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் மார்க்கெட் முடிஞ்சு போச்சே, நாளைக்கு ஒன்றும் இல்லை. திடீர்னு இடையில ஏதாவது ஒரு 7.5 கூட்டி விட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாளானிக்கு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு சான்ஸாக இருக்குது. சப்போஸ் இந்த அமெரிக்காவினுடைய ட்ரூப்புகள் போய் ஈரானில் காலடி வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துடுச்சுன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும் மார்க்கெட் வால்டிலிட்டிலாம். இப்போ ஆல்ரெடி 1000 பாயிண்ட்டுகள் கீழிருந்து மேலே ஏறி வந்திருக்கு நிஃப்டி. ஸோ தலை சிறந்த ட்ரேடர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் ஹெட்ஜிங் ஒன்றும் பண்ணி வைக்கல, பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு, நாளைக்கும் வேறு லீவு, அப்போ வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, காலையில் வந்தோடனே அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா சனி ஞாயிறில் எங்கேயாவது படையை உள்ளே இறக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரு நண்பர் சொல்கிறார், இந்த ரணகாலத்துலேயும் எனக்கு ஒரு குதூகலம் என்னென்னா டிவிடெண்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் என்னமோ பண்ணிட்டு போகிறான், இருக்கிற நல்ல ஷேர்களை பூரா எடுத்து வளைச்சி எடுத்து வச்சுக்கிறதான் என் பழக்கம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஏதோ டிவிடெண்டை வாங்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தனியாக இருக்கார். இவர் நம்ம கேஸ் போல். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு கண்ணா பின்னான்னு வால்டிலிட்டி. அவனை மாதிரி சம்பாரித்து கொடுத்தவனும் இல்லை, மேலே போகிற மாதிரி ஆசையை காமிச்சிக்கிட்டு குப்புன்னு கீழே விழுந்தவனும் இல்லை. ஸோ இவன் தான் சமீபத்தில் கடுமையான வால்டிலிட்டிக்கில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இனி அடுத்த சில நாட்களில் இந்த ஏஞ்சல் ஒன் என்ற பங்கு எந்த பக்கம் நகரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ சமீபத்தில் ஃபோக்கஸில் வந்திருக்கக்கூடிய பங்குகளாக பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு இருக்குது. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் வேறு என்ன தகவல்னா, இந்த 3 எழுத்து ஷேர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அது ஏறுமா ஏறாதான்னு பல பேர் ஏங்கி தவிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னடான்னா ஒரு வருஷமாக ஒரு 35 ரூபாய்க்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாருங்கள், இந்த சிட்டி யூனியன் பேங்க் சமீபத்தில் கூட லேசாக கீழே வந்த பங்கு தான். ஒரு 300 ரூபா ரேஞ்சிலேருந்து அவன் பாட்டுக்கு 230 ரூபாயெல்லாம் போயிட்டான். அவன் பார்த்தா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6% மேலே ஏறி இருக்கு. நல்லா தாயா நீ எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஏறிய பங்குகளில் இந்த சிட்டி யூனியன் பேங்க் 7% ஏறி ஒரு பெயரும் பதவியும் பெற்று கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் வந்து பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் இன்றைக்கி ஒரு 7% ஏறி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த க்ரூடாயிலினுடைய பிரச்சனை குறைஞ்சதுனால ஏறிக்கிட்டு இருக்கானுங்களா இல்லை என்னன்றது தெரியல. பட் பொதுவாக பல்வேறு பங்குகள் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருந்தங்காட்டி இங்கே பாருங்கள், ட்ரிவேணி இன்ஜினியரிங் ஒரு பங்கு அவன்லாம் இன்றைக்கி ஒரு 8% ஏறிட்டான். நண்பர்களே, சமீபத்தில் ஒரு லக்கு பாருங்கள், நியூஸே வராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு எந்த ரூபத்தில் வேணாலும் நியூஸ் வரலாம். இந்த பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்படின்ற பங்குலாம் சமீபத்தில் அதனுடைய விற்பனை 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே விற்பனை தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆண்டவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, திடீர்னு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் டொமஸ்டிக் கிச்சன் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து சமீபத்தில் பயங்கரமான சேல்ஸ் ஆச்சுன்னு தெரியல. இருக்கிற ஸ்டாக்கை பூரா கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி 2024 ஒரு திடீர்னு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து சம்பாரித்து கொடுத்த பங்கு. 2022 சம்பாரித்து கொடுத்துருக்கு, 2023 சம்பாரித்து தரல. அதே மாதிரி இப்போ 2025 சம்பாதிச்சு தரல. ஸோ 2026 இந்த பங்கு ஏதாவது ஒரு சிறிய ஏற்றம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவன் ஏறுறான், அப்புறம் ஒரு வருஷம் நீட்டிப்படுத்துறான், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஏறுறான், அப்புறம் நீட்டிப்படுத்துறான். ஸோ இந்த 2026 இந்த பங்குக்கு வரக்கூடிய தகவல் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஒரு நண்பர் சொல்கிறார், இந்த எஃப்என்டோக்காக தான் மார்க்கெட்டை ஒரு வேளை செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரே சைடு கொண்டு போயிடுறானுங்களோ. ஒரு வால்டிலிட்டி இப்போல்லாம் சமீபத்தில் இருக்கிறது இல்லை. இறங்குனா இறங்கு முகம், ஏறுனா ஏறு முகம்னு கொண்டு போய் நிறுத்திடுறாங்களோ அப்படின்னு டவுட் பண்ணுறாரு. நீங்கள் டவுட்டே பண்ண வேண்டாம். நம்ம மார்க்கெட்டில் பல பேர் வந்து என்னத்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு செய்தியெல்லாம் கூட வந்திருந்தது இல்லை, அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடியில் ஹை ஸ்பீடு ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு அவனுக்கு பாட்டுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கானு நம்ம நாட்டிலேருந்து. ஸோ ஏதோ ஒரு எஃப்என்டோவில் ஏதோ ஒரு வேலையை பண்ணுறாங்க. அது பேரே இப்போ ஸ்பெக்குலேஷனில் தானே போயிட்டுருக்கு. அவங்க என்ன ஹெட்ஜிங்காகவா பெரிய அளவில் இப்போ உபயோகப்படுத்துகிறாங்க? நம்மளுடைய
ரெகுலேட்டர்ஸே என்ன பண்ணுறாங்க, டெய்லி எஃப்என்டோ எக்ஸ்பைரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏதோ ஒன்று ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்பெகுலேட்டிவ் பேசிஸில். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நண்பர்களே, இன்றைக்கி வேறு என்ன மார்க்கெட்டில் செய்தி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு ஒரு லோ ரேட்டில், இது வந்து செக்டர் லீடரில் இது ஒன்று டைட்டனுக்கு அடுத்து இதுவும் ஒரு செக்டர் லீடராக தான் இருக்குது ஜுவல்லரியில். இப்படி இருக்கக்கூடிய பங்கு இந்த கல்யாண் ஜுவல்லரி சமீபத்தில் ஒரு 3 மாதமாகவே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. போன வருஷம் இதே ரேஞ்சில் இருந்து ஒரு முறை நல்ல அருமையான ஒரு ஏற்றம் 400 to 600, மறுபடியும் 400 to 600, 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இப்போ 3வது ரவுண்டு போக மாட்டேன்றான், மேலேயும் போக மாட்டேன்றான், கீழே ஓட்ட மாட்டேன்றான். 3 மாதமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக கொண்டுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி மட்டும் இது ஒரு 5% ஏறி இருக்குது. அது மார்க்கெட் ஏறினதுனால இல்லையா என்னன்றது தெரில. இந்த ஹட்கோ அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு தான். அவனு வந்து போன 2025 சமயத்துலலாம் வந்து 2 முறை சம்பாரித்து கொடுத்தவன் தான். அதுக்கப்புறம் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை, திடீர்னு ஒரு முறை இறங்கிட்டான். ஸோ ஒரு 2 ரவுண்டு க்ளீனாக போயிட்டு வந்துட்டான். இப்போ நீ இந்த 2026 இந்த வாலட்டிலிட்டியான இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு மேல் நோக்கி தன்னுடைய பாதையை தொடருமா அல்லது கீழே தொடருமா அப்படின்றது தற்போதைக்கு தெரில. பட் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்குமே மிக முக்கியமான இடத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியாதில்ல, எந்த ஒரு பங்குமே ஏறினதுக்கப்புறமோ இறங்கினதுக்கப்புறமோ தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இடம் என்பது 52 வீக் லோ என்பது தான் இந்த ஹட்கோவினுடைய செய்தியாக இருக்குது. இந்த பாலிமெடிக்யூர் அப்படின்ற பங்கு, அவங்களும் மெடிக்கல் டிவைசஸில் அவங்க செக்டரில் அவனு ஒரு லீடர் தான். ஆனால் அது விழுந்து கிடக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஒரு முறை சம்பாரித்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு செக்டர் லீடருங்காட்டி என்ன நினச்சிருப்பாங்க, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் கிடையாது. அவன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தவன் அந்த ஏற்றத்தை அப்படியே திருப்பி அந்த டெப்த்தை கீழே வச்சுட்டான். அட பாவி பயலை அப்படின்ற மாதிரி. ஸோ ஏறினதுக்கு இறங்கினது இப்போ சரியாக போச்சு. அப்போ அடுத்தது இதனுடைய மூமெண்ட் வந்து கீழேருந்து மேல் நோக்கி ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுமா, அல்லது இன்னும் கீழே போய் இன்னுமே சீப்பான ரேட்டுக்கு பல பேர்த்துக்கு கிடைக்க போகுதா அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியான பங்கு 2025 ஒரு சம்பாரித்து கொடுத்த பங்கு இன்னும் 2026 சம்பாரித்து கொடுக்கவே இல்லை. கொடுக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க நண்பர்களே, இது மாதிரி வந்து ஒரு ஒரு செக்டர் லீடரில் இருக்கக்கூடிய பங்குகளை வச்சு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு 20 செக்டர் எடுத்தால் கூட செக்டருக்கு ஒரு 10,000 அல்லது ஒரு 20,000 போட்டால் கூட அசால்ட்டாக 4 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. ஒரு 20 செக்டர் லீடர், ஒரு 20 செக்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, எத்தனை செக்டர் இருக்குது? இந்த மாதிரி மெடிக்கல் டிவைஸில் ஆரம்பித்து, மினரல்ஸில் ஆரம்பித்து, மெட்டல்ஸில் தனியாக, அயன்ஸில் தனியாக, அயன்ஸில் பைப்பு செய்கிறவன் தனியாக, ஆட்டோமொபைல்ஸில் வந்து 4 வீலரு 2 வீலரு எத்தனை இருக்குது. ஸோ ஒரு லீடிங் செக்டர் ஒரு 20 செக்டர் எடுத்து ஒரு செக்டருக்கு ஒரு 20,000 ரூபாய்னு போட்டால் கூட நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த 4 லட்ச ரூபாய்க்கு நம்ம பொசிஷன் எடுத்து வச்சு அவன் என்ன ஒரே நாளில் ஏறிடுறானா, அடுத்த நாளே சில பேர் இறங்கினாலும் இறங்கிடுவான். அப்புறம் ஏறவனு இருப்பான். ஏறவனை விற்றுட்டு இறங்கியிருக்கிறவனை வாங்கினா கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா பயிலும் இறங்கிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஆவரேஜுக்கு வந்து யார்ட்டையுமே பணம் இல்லாமல் போயிடுது அப்படின்றதான் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை. அப்படியே கூட ஒரு நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, 8 லட்ச ரூபாய் நான் உள்ளே இறக்கிட்டேன் அப்படின்றார். அவருடைய மொத்த கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறமும் கீழே போச்சுன்னா அவர் பயந்துக்கிறாரு. இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இறங்கிட்டு சும்மா க்ரீன் கேண்டில் போட்டாவே உடனே பல பேர் ஒரு க்ரீன் கேண்டிலை பார்த்தா போதும், உடனே மேலே ஏறி நம்மளுக்கு பணம் கிடச்சின்னு நினைப்பாங்க. அவன் அதுக்கப்புறம் தான் ஒரு 15-20 ரெட் கேண்டிலே போடுவான். ஸோ ஒரு ஸ்ட்ரென்த்து வராமல் ஆவரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது ஏறி காட்டணும், நம்பிக்கை வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ட்ரேடர்கள் வந்து கீழே இறங்கிய பிறகு ஒரு ஷேரினுடைய விலை என்பது பெருசாக கீழே இறங்கின பிறகுலாம் அவங்க ஏவரேஜ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சமாவது நீ உன்னை நிரூபித்து காட்டு அப்படின்னு இந்த ஷேரினுடைய விலை என்பதும் மேல் நோக்கி ஏறி இருக்கணும். அது வந்து அந்த 8 டேஸ் கடந்த 8 நாளினுடைய ஆவரேஜ் பணத்தையும் அது தாண்டி இருக்கணும். அந்த 8 நாளினுடைய ஆவரேஜ் என்பது கடந்த 21 நாள் ப்ரைஸ்னுடைய ஆவரேஜையும் தாண்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்பொழுது தான் அவன் கொஞ்சமாவது திருந்திட்டான், இனிமேலாவது அவன் ஏறுவான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் எந்த பங்கை போய் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு உதாரணத்துக்கு இந்த சிட்டி யூனியன் பேங்க் என்பது சமீபத்தில் உச்சத்தில் போய் யாராவது ஒருத்தர் மாட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவன் இறங்கவெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது.
ஏதாவது ஒரு இடத்துலையே நின்றுட்டு அந்த ஷேரினுடைய விலை என்பது ஒரு 8 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிடுச்சு, அந்த 8 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்தது கடந்த 21 நாளினுடைய மூவிங் ஆவரேஜை தாண்டிடுச்சுன்ற மாதிரி ஸ்ட்ரென்த்து காமிச்சாதான் சரி இந்த இடத்துல கொஞ்சோண்டு பணத்தை போட்டு பார்ப்போம், இங்கே வாங்கி மாட்டிட்டோம் அடுத்தது இங்கே கொஞ்சோண்டு போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போடணும். மற்றபடி இந்த பங்கு வந்து ஏறவே இல்லை, அவன் கீழே போயிட்டே இருந்தான்னா கீழே போய்கிட்டே இரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுற வேண்டியதுதான். ஸோ ஷேரினுடைய விலை தொடர்ந்து இறங்கிட்டே இருந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற ஒரு தகவலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு 50 லட்ச ரூபா அப்படின்ற பணம் ஒருத்தர்கிட்ட இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க எப்படி போர்ட்ஃபோலியோனுடைய வெயிட்டேஜை வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக ஈக்விட்டி தனியாக பிரித்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க குளோபலி உலகளவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் அந்த 2வது ஸ்லைடில் பேசிக்கிட்டு இருந்தபடிக்கு என்னன்றதை உங்களுடைய ஐடியாக்களையும் என்னன்றது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.